Good evening. Good evening, ma'am. Can we start? Okay, let us start the class. So home science la already வந்து first lesson, that is your ethics in daily living, அதை வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. And வந்து கொஞ்சம் கேப் ஆனதுனால let us recall the lesson first. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். This is the PPT about the previous year questions. ஸோ அடுத்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு லெசன் படிச்சிருக்கீங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ல என்னென்னலாம் அந்த லெசன்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம பார்ப்போம். அண்ட் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த கொஸ்டின்ஸ், நமக்கு அதுக்கு முன்னாடி எத்திக்ஸ் இன் டெய்லி லிவிங் அப்படிங்கிறது நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு லெசன் இல்லையா? ஸோ அந்த லெசன்ல என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஸோ வந்து டெய்லி டே டு டே லைஃப்ஸ்ல வந்து நம்ம எப்படி எத்திக்ஸோட இருக்கணும், ஹவு டு வி மேனேஜ் டு லிவ் வித் அதர் பீப்புள், ஸோ டெய்லி ரொட்டீன்ஸ் நமக்கு என்ன இருக்கணும், பேசிக்கா நமக்கு என்ன டிசிப்ளின் இருக்கணும், வீட்டில் பொது இடத்துல இந்த மாதிரி சுத்தி இருக்கிற சோஷியலி அக்காமடைஸ்ட் இடத்துல எல்லாம் நம்ம வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், நம்மளோட செல்ஃப் ஹெல்ப் ரிலேட்டபிளா என்னென்னலாம் எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அது வந்து பொது இடத்துல இருக்கிறப்ப எப்படி இருக்கணும், நம்ம வீட்டுல இருக்கிறப்ப எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த எத்திக்ஸ் இன் டெய்லி லிவிங்ல நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ இது எல்லாம் கன்க்ளூட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஒரு 4 to 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருந்து இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த எத்திக்ஸ் லெசன்ல இருந்து எப்படிலாம் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ இது வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எப்படி வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்க எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ பேசிக்காவே ப்ளூ பிரிண்ட் படி, எக்ஸாமினேஷன் ஸ்கெடியூல் படி இந்த லெசன்ல தட் இஸ் யுவர் செகண்ட் லெசன் எத்திக்ஸ் இன் டெய்லி லிவிங்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டின், 1 மார்க் கொஸ்டின் மட்டும்தான் வர்றது வரும் இல்லையா? ஸோ அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ஸே வந்து எப்படி இருக்கும், அதை வந்து நம்ம எப்படி அதில் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ்க்காக இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பேசிக்கா ஒரு ஐடியா நமக்கு இருக்கும் இந்த லெசனை பத்தி இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், நம்ம அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் பிஃபோர் என்ட்ரிங் இன் டு தட், ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட் இந்த லெசன் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஜென்ரலா டே டு டே லைஃப்ல நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு மாடல் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க நடந்த எக்ஸாம்ஸ்ல. மேபி உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஜென்ரல் பொது இடங்கள்ல எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ அதுல let us see the first question. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
to appropriate ethical behavior of school bus driver. So question என்ன இங்க கொடுத்திருக்காங்க, to appropriate ethical behavior of school bus driver. So school bus driver இருக்காங்க இல்லையா, so school bus driver உடைய ethical behavior ரெண்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து கொஸ்டின்ல நமக்கு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு பிஹேவியர் வந்து அவர் எப்படி இருக்கணும், ஒரு ஸ்கூல் பஸ் டிரைவர் வந்து எப்படி எத்திக்ஸா பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம ரெண்டு பாயிண்ட்ல சொல்லணும். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதுல வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தி டிரைவர் ஷுட் மெயின்டைன் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் கர்டசி. ஸோ ரிமெம்பர் த வேர்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ் பாருங்க. தி டிரைவர் ஷுட் மெயின்டைன் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் கர்டசி. ப்ரொஃபஷனலிசம்ன்றது, வாட் இஸ் ப்ரொஃபஷனலிசம்? வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய வேலையில கரெக்டா நடந்துக்கிறது, அதுதான் வந்து ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்றோம். ஒரு டிரைவரோட வேலை என்ன, சேஃப்டியா அந்த பஸ்ஸை செயல்படுத்தி கொண்டு போறது இல்லையா. ஸோ அதுதான் ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்றது. அந்த வேலைக்கான பேஸ் என்னவோ அதுல வந்து சரியா நடந்துக்கிறத தான் நம்ம ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்றோம். இப்போ டெய்லர்னா என்ன பண்ணணும், அவங்க வந்து கரெக்டா நமக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸை வந்து நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா ஃபிட்டிங்கா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும், அதுதான் அவங்களோட இது. ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷனலா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிறதுல இருந்து நல்லா ஸ்டிச் பண்ணி நமக்கு டெலிவரி கொடுக்கறதுல இருந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனலா டீல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்க கிட்ட கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தாட் வரும் இல்லையா. தட் இஸ் ப்ரொஃபஷனலிசம். அவங்க வேலையில அவங்க கரெக்டா இருக்கிறது, தட் இஸ் ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு சொல்றது. ஸோ தி டிரைவர் ஷுட் மெயின்டைன் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் கர்டசி. கர்டசின்றது என்னது, பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு பொது அறிவு, ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் பேசிக் கர்டசி, ஒரு மேனஸ், மரியாதை அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு மரியாதையா அவர் வந்து நடந்துக்கணும் அப்படிங்கறதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, டிரைவர் ஷுட் மெயின்டைன் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் கர்டசி. ஸோ ஒரு டிரைவருக்கு என்ன இருக்கணும், பேசிக்கா அவர் வந்து ப்ரொஃபஷனலா அவர் வேலையில அவர் கரெக்டா இருக்கணும். அலாங் வித் தட் ரொம்ப கர்டசியா, தட் இஸ் பேசிக் ஒரு மேனஸோட அவர் நடந்துக்கணும், ஒரு மரியாதையோட நடந்துக்கணும் எல்லார்கிட்டயும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அதுல செகண்ட் பாயிண்ட் பாருங்க, டிரைவர் மஸ்ட் மெயின்டைன் அ ஸ்பீட் லிமிட். ஸோ டிரைவர்னால என்ன பண்ணணும், அவங்க வந்து வண்டியை வந்து இயக்கிட்டு போறாங்க, அவங்கள நம்பி ஒரு 10 பேர் உள்ள உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அவரு ஆல்வேஸ் மெயின்டைன் அ ஸ்பீட் லிமிட். வேகமா போக கூடாது, கம்மியா ஸ்பீட் லிமிட் என்னவோ 50ல போகணும், 40ல போகணும் அப்படிங்கிற அந்த ஸ்பீட் லிமிட்லயே அவர் வந்து மெயின்டைன் பண்ணணும். டிரைவர் மஸ்ட் மெயின்டைன் அ ஸ்பீட் லிமிட் என்ஷூரிங் த சேஃப்டி ஆஃப் சில்ட்ரன் அண்ட் காமன் பீப்புள். ஸோ அது வந்து எதுக்கு அந்த ஸ்பீட் லிமிட்ல போகணும் அப்படின்னா, என்ஷூரிங் அப்படிங்கிறது என்னன்னா உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்றோம்ல, தட் இஸ் என்ஷூரிங். ஸோ அவர் எதை வந்து பார்த்துக்கணும், சேஃப்டி ஆஃப் சில்ட்ரன். ஸோ அவரை நம்பி பஸ்ல ஸ்கூல் சில்ட்ரன் உட்காந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்கூல் சில்ட்ரனோட சேஃப்டியை பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ காமன் பீப்புள், சுத்தி அவர் இப்போ பஸ்ல ரோட்ல போறோம் அப்படின்னா, ரோட்ல பஸ் மட்டும் போகாது இல்லையா, சுத்தி காரு பைக்கு எல்லாமே போகும். ஸோ அதுலயும் மக்கள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட சேஃப்டியும் ஹி மஸ்ட் பி கீப் ஆன் திங்கிங். அதான் டிரைவர் மஸ்ட் மெயின்டைன் அ ஸ்பீட் லிமிட். அவர் வந்து ஒரு மிதமான ஸ்பீட்ல தான் போகணும். என்ஷூரிங், எதை உறுதிப்படுத்திக்கணும், சேஃப்டி ஆஃப் சில்ட்ரன் அண்ட் காமன் பீப்புள். ஸோ சில்ட்ரனோட சேஃப்டியும் அவருக்கு மைண்ட்ல இருக்கணும். சுத்தி காமனா நடந்து வராங்க இல்லையா, காமன் பீப்புள், மத்த காரு பஸ் மத்த இதுல போறவங்க அவங்களோட சேஃப்டிலையும் அவர் வந்து கவனமா இருக்கணும். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, டிரைவர் ஷுட் வெயிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு சேஃப்லி என்டர் அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் த பஸ். ஸோ டிரைவர் என்ன பண்ணணும், அவரோட இந்த வேலையெல்லாம் அவர் வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும், ஸ்பீட் லிமிட்ல வண்டி ஓட்டணும், சில்ட்ரனை வந்து சேஃப்டியா கொண்டு போய் விடணும். அப்படிங்கறத தாண்டி அவர் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸை அவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ்ல ஏறுறாங்க இல்லையா. ஸோ சேஃபா அவங்க ஏறுறாங்களா, அதாவது பஸ்ஸை மூவ் பண்ணிட்டு இருக்கிற அவங்க ஏறுறப்ப பஸ்ஸை மூவ் பண்ணக்கூடாது, இறங்குறப்ப பஸ்ஸை மூவ் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டா பஸ்ஸை நிறுத்தி அந்த இடத்துல அவங்க சில்ட்ரனை வந்து சேஃபா இறக்கி விடுறாங்களா. அவங்க தடுமாறுவாங்க இல்லையா, குழந்தைங்கன்னா எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் தடுமாறுவாங்க இல்லையா. ஸ்கூல் சில்ட்ரன் சின்ன சின்ன பசங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து சேஃப்டியா இறக்கி விடுறது, சேஃப்டியா அவங்க வந்து பஸ்ஸுக்குள்ள ஏற்றி உட்கார வைக்கிறது சீட்ல. ஸோ இது எல்லாமே ஹி மஸ்ட் பி என்ஷூர் அபவுட் தட். ஸோ டிரைவர் ஷுட் வெயிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்
ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவர் வெயிட் பண்ணணும். சின்ன சின்ன பசங்கன்றனால கொஞ்சம் மெதுவா எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அவசரப்படுத்தக்கூடாது. மெதுவா அவங்க போக்குலயே அவங்கள மெதுவா இறங்க விடணும், ஏற விடணும் அப்படிங்கிறது டிரைவரோட டியூட்டி. ஸோ டிரைவர் ஷுட் வெயிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு சேஃப்லி என்டர் அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் த பஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே பாருங்க. இந்த கீவேர்ட்ஸ் இதுல பாருங்க, நமக்கு எது முக்கியம் அப்படின்னா டிரைவர் ஷுட் மெயின்டைன் ப்ரொஃபஷனலிசம் அண்ட் கர்டசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு வந்து கீவேர்ட்ஸ். அந்த கீவேர்ட்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ல கண்டிப்பா இருக்கணும். அந்த வேர்ட் இருந்தாலே ஓரளவு நமக்கு வந்து மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த வேர்ட்ஸை நம்ம வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கணும். மற்ற சென்டென்ஸ் மேக் பண்றது கூட நமக்கு செகண்டரி தான். பட் அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த கொஸ்டின் கீழே இருந்துச்சுனாலே யூ கேன் கெட் த மார்க்ஸ். ஸோ ஆல்வேஸ் கீப் ஆன் மைண்ட் அந்த பாயிண்ட்லயே நார்மல் வேர்பல்ல வர சென்டென்ஸை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலிசம், கர்டசி, அதுக்கப்புறமா மெயின்டைன் ஸ்பீட் லிமிட், அப்புறம் தேர்ட் பாயிண்ட்ல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ் டு சேஃப்லி என்டர் அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் பஸ். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அது கண்டிப்பா அங்க ஆன்சர்ல இருந்தாலே யூ கேன் கெட் த மார்க்ஸ். சரியா? இப்போ மற்ற சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது இஸ் அ செகண்டரி திங். ஸோ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனலிசம், கர்டசி அப்படிங்கிற வேர்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷனலிசம்னா என்னது? அவங்களோட வேலையில அவங்களுடைய வேலைக்கான பேஸ அவங்க கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் செகண்ட் திங் பாருங்க கர்டசி. ஸோ அவங்க வந்து அந்த வேலைக்கான பேசிக் மேனர்ஸோட மத்தவங்க கிட்ட நடந்துக்கணும். இந்த 2 முக்கியம். அண்ட் செகண்ட் திங் என்னது? மெயின்டைன் ஸ்பீட் லிமிட். ஸோ மிதமான ஸ்பீட்ல தான் அவர் போகணும். மெயின்டைன் ஸ்பீட் லிமிட். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்க, சேஃப்லி என்டர் அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் த பஸ். ஸோ வெயிட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு சேஃப்லி என்டர் அண்ட் எக்ஸிட் ஃப்ரம் த பஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சேஃபா ஏறாங்க இறங்குறாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த 3 வார்த்தையுமே இதுல வந்து ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் பேசிக்காவே. ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல எப்படி இருக்கணும், ஸ்கூல்ல எப்படி இருக்கணும், ஸ்கூல் பஸ் டிரைவர் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி பேசிக்கா சோஷியலைஸ் பண்ற இடத்துல நமக்கு பொது இடங்கள்ல எல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தான் இது ஃபுல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ மொத்தமா அதுல 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ ஷால் வி மூவ் டு தி செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, inadequate knowledge and skill in your work can create problems. ஸோ அந்த வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துடுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம நியாயப்படுத்த சொல்லி சப்போர்ட் தி ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து நமக்கு கொஸ்டின்ல கொடுக்குறாங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் என்ன சொல்றாங்க, இப்படி ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த சென்டென்ஸை வந்து நியாயப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த சென்டென்ஸ்ல என்ன சொல்ல வராங்க? inadequate knowledge and skill in your work can create problems. inadequate knowledge அப்படின்னா inadequateனா என்ன அர்த்தம்? போதுமான அளவு இல்ல அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அடிக்குவேட் அப்படின்னா போதுமான அளவு அப்படின்னு அர்த்தம். அதுவே முன்னாடி இன் சேர்த்து inadequate அப்படின்னா வந்து போதுமானது இல்ல, இது பத்தாது அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ அதான் inadequate அப்படின்னு சொல்றது. ஸோ inadequate knowledge. நாலேஜ்னா நமக்கு தெரியும் இல்லையா? பேசிக்கா நமக்கு வந்து ஒரு வேலைக்கு போறோம்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட என்ன மாதிரி வேலை இருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதுதான் நாலேஜ் அப்படின்னு சொல்றது. ஸோ inadequate knowledge and skill. ஸ்கில்னா என்னது? திறமைன்னு சொல்றோம்ல. ஸோ அதுதான் ஸ்கில். ஒரு வேலையை நம்ம வந்து எப்படி திறமையா பண்றோம், எப்படி திறன் எடுத்து பண்றோம்ன்றதுதான் ஸ்கில் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜோ ஒரு திறமையோ நமக்கு இல்லாம ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது அது வந்து ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. லைக் வந்து உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா இல்ல. இப்ப நான் வந்து ஒரு வேலைக்கு போறேன். இப்ப நான் வந்து ஒரு டைப்பிஸ்ட் வேலைக்கு போறேன் அப்படின்னா எனக்கு டைப்பே பண்ண தெரியாம நான் எப்படி டைப்பிஸ்ட் வேலைக்கு போக முடியும்? ஸோ வந்து பேசிக்கா எனக்கு வந்து டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நான் டைப்பிஸ்ட் வேலைக்கே போக முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜே இல்லாம ஒரு வேலைக்கு போறது வந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நீங்க டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி பண்ணலாம்? ஸோ ஆன்சர் பண்றதுல பாருங்க, இன் எனி சார்ட் ஆஃப் ஒர்க்ஸ். எனி சார்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த வகையான வேலையா, எந்த மாதிரியான வேலையா வேணாலும் இருக்கலாம். ஸோ இன் எனி சார்ட் ஆஃப் ஒர்க்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் விச் டெவலப்டு த ஸ்கில்ஸ். ஸோ இங்க ஹைலைட் பண்ணி நம்ம பார்க்க வேண்டிய வேர்டு என்னது? எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸ்கில்லு நாலேஜ் எல்லாம் ஒரு வேலைக்கு நமக்கு வேணும் அப்படின்னாலே நமக்கு என்ன வேணும்? எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னது? ஒரு வேலையில நமக்கு ஏற்கனவே வந்து
அதை பத்தின ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும். இப்போ நான் டைப்பிஸ்டா போறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடியே நான் வந்து வேற 2-3 இடத்துல நான் டைப் பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு டைப் பண்ண தெரியும், நான் சிஸ்டம்ல டைப் பண்றேன் அப்படின்றது ஏற்கனவே எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் experience which developed the skills with practical knowledge is adequate to work. ஸோ ஒரு வேலைக்கு தேவையான பேசிக் விஷயம் என்னது? அந்த வேலையை பத்தின ஐடியா எனக்கு இருக்கு, அந்த வேலையை ஏற்கனவே நான் ஒரு இடத்துல பார்த்திருக்கேன், ஸோ எனக்கு அந்த வேலையை தெரியும். அந்த பாயிண்ட் தான் ஒரு போதுமான அளவு நமக்கு ப்ராப்ளம் இல்லாம ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கான பேசிக் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் விச் டெவலப்டு த ஸ்கில்ஸ் வித் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இஸ் அடிக்குவேட் டு ஒர்க் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கு அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, அந்த எக்ஸாம்பிள் கொடுக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாரை இங்க எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு டிரைவரை எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ டிரைவர் வந்து என்ன பண்ணுவாங்க? எ பர்சன் வித் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கார் டிரைவிங். ஸோ ஒரு டிரைவர் வந்து கார் டிரைவிங் வந்து அவருக்கு 10 வருஷமா அவர் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. 10 வருஷமா ஒருத்தர் வந்து கார் டிரைவரா இருக்காரு அப்படின்னா he cannot drive a heavy vehicles like lorry or truck in one go. ஸோ இப்போ 10 வருஷமா நான் கார் ஓட்டிட்டு இருக்கேன், அதனால நான் வந்து லாரி ஓட்டிடுவேன், அதனால நான் வந்து ட்ரக் எடுத்து ஓட்டிடுவேன் அப்படின்னு நம்ம நாளைக்கே போயிட்டு லாரி எடுத்து ஓட்ட முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு வேற மாதிரியான செட்டப்ஸ் இருக்கும், அதுக்கு வேற மாதிரியான ட்ரைனிங் வேணும். ஸோ அதுதான் பேசிக்கா கொடுத்துருக்கிறது. a person with 10 years of experience in car driving. 10 வருஷமா ஒருத்தருக்கு கார் டிரைவிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த பர்சன் வந்து cannot drive a heavy vehicles. பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸை வந்து ஒரே அட்டெம்ப்ட்ல அவரால் ஓட்ட முடியாது அப்படிங்கிறத சொல்றோம். அதான உண்மையும் கூட. எந்த மாதிரியான வேலைக்கு நம்ம போறோம்னாலும் அதுக்கான பேசிக் முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பண்ணலாம். இல்லை நான் 10 வருஷமா கார் ஓட்டுறேன், அதனால நான் வந்து லாரி கொடுங்க, பஸ் கொடுங்க, ட்ரெயின் கொடுங்க, நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கு வேற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும். ஸோ அதுதான் மேபி இட் காஸ்ட். அது வந்து ஏன் வந்து தப்பு, அது ஏன் பத்தாதுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா மேபி செகண்ட் லைன்ல பாருங்க, மேபி இட் காஸ்ட் சம் டேஞ்சரஸ் ஆக்சிடென்ட்ஸ். அது என்ன ஆகும்? திடீர்னு நான் வந்து இன்னைக்கு கார் ஓட்டிட்டு இருக்கேன், நாளைக்கு போயிட்டு லாரி எடுத்து ஓட்டுறேன் அப்படின்னு ஓட்டணும்னா கண்டிப்பா அது என்ன ஆகும்? ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணும் இல்லையா? ஸோ ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணும், மத்தவங்க கிட்ட அது வந்து ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணும் இல்லையா? அதுதான் சம் டேஞ்சரஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் ட்ரபிள் பீப்புள் இன் த ரோட். ஸோ ட்ரபிள் பீப்புள்னா என்ன அர்த்தம்? ட்ரபிள்னா நம்ம தொந்தரவு பண்றோம் இல்லையா? ஸோ அதுதான் ட்ரபிள் பீப்புள் இன் த ரோட். ஸோ ரோட்ல போற மத்தவங்களையும் நம்ம வந்து தெரியாம நம்மளே வந்து டிஸ்டர்ப் பண்றோம் அப்படிங்கறதுதான். ஸோ இன்னைக்கு 10 வருஷமா ஒருத்தர் கார் ஓட்டிட்டு இருக்காருன்னா திடீர்னு நாளைக்கு அவர் எடுத்து லாரியை ஓட்ட முடியாது. ஸோ அந்த நாலேஜ் வந்து அவருக்கு பத்தாது அப்படிங்கறத சொல்றோம். அதுதான் அந்த பாயிண்ட் தான் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கடைசி லைன்ல கொடுத்துருக்கோம். ஹென்ஸ் inadequate knowledge and skill in work can create problems அப்படிங்கறத சொல்லி நம்ம முடிக்கிறோம். therefore அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா inadequate knowledge வந்து ஒரு வேலையில இருந்துச்சு அப்படின்னா, அதாவது போதுமான அளவு நாலேஜ் இல்ல ஒருத்தருக்கு அந்த வேலையில அப்படின்னா அந்த வேலை வந்து கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லி நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி முடிக்கிறோம். So this is your second question. And வந்து third question பார்ப்போமா? So third question பாருங்க. கொஸ்டினே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Which 4 habits will you develop to observe ethical behavior? So for question என்ன நமக்கு கொடுத்திருக்காங்க? 4 habits will you develop to observe ethical behavior. So நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஒரு எத்திக்கல் பிஹேவியரா ஒரு மேனஸோட நம்ம நடந்துக்கணும் அப்படின்னா எந்த 4 விஷயத்த நாம வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. Which 4 habits will you develop? 4 விஷயம் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா நான் வந்து ஒரு எத்திக்கலா ஒரு மேனஸான ஆளா நடந்துப்பேன், என் பிஹேவியரே வந்து எத்திக்கலா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எந்த 4 விஷயத்த சொல்றோம் அப்படின்றத வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? கீழே ஆன்சர்ல பாருங்க. The basic 4 habits to develop ethical behavior. So 4 ethical behavior நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம்? நம்மளோட பிஹேவியர்ஸ்ல நம்மளோட பேட்டர்ன்ல நம்ம என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பஞ்சுவாலிட்டியா இருக்கணும். ஸோ அந்த 4 கீவேர்ட்ஸ் பாருங்க, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த 4 கீவேர்ட்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ 4 ஹேபிட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அந்த 4 ஹேபிட்ஸ்ல வருது இல்லையா அந்த வேர்ட்ஸ், இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். இந்த பாயிண்ட்ஸ் இந்த வேர்ட்ஸுக்கு தான் நமக்கு வந்து மார்க்ஸ் கொடுக்கறது. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம்? பஞ்சுவாலிட்டி. இல்லையா? பஞ்சுவாலிட்டினா என்னது? நமக்கு வந்து ஆன் டைம்ல இருக்கிறது. இப்போ ஒரு இடத்துக்கு 10 மணிக்கு வர சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 10 மணிக்கு போயிடணும்.
இல்லையா? 10:30க்கு போலாம், 11 மணிக்கு போலாம், இல்ல அட்லீஸ்ட் 10:10க்கு போலாம், 10 நிமிஷம் தானே லேட் ஆச்சு. அந்த மாதிரியான விஷயத்த பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு இடத்துல போறோம் வரோம்னாலும் டு பி பஞ்சுவல். அந்த டைமுக்கு வர சொல்றாங்க, அந்த இடத்துக்கு வர சொல்றாங்கன்னா அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு கரெக்டா போயிடணும். தட் இஸ் பஞ்சுவாலிட்டி. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் பாருங்க, சின்சியாரிட்டி. SINCERITY. இது சின்சியாரிட்டி. இப்போ சின்சியாரிட்டின்றது என்னது? நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லி நம்ம போகணும், 10 மணிக்கு நம்ம அங்க போகணும், நம்ம வந்து அந்த வேலைக்காக போறோம், நாளைக்கு அவங்கள மீட் பண்றோம், அந்த வேலை நமக்கு கரெக்டா நடக்கணும். இத வச்சு எடுக்கணும். மைக்க ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? இவ்வளவு எடுக்கிறேன் அதெல்லாம் வைப்பாங்க. இருக்குதுல்ல சொன்னீங்க. மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பஞ்சுவாலிட்டி, செகண்ட் திங் சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்றது. சின்சியாரிட்டினா என்னது? இட்ஸ் அ கமிட்மெண்ட். ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கரெக்டா நாளைக்கு வந்து இந்த இத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க, ஆமா நம்ம வந்து போகணும், அந்த வேலை நமக்கு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்சியாரிட்டி, ஒரு கமிட்மெண்ட் நமக்கு இருக்கணும். அதுதான் சின்சியாரிட்டி அப்படின்னு சொல்றது. ஒரு வகையில உண்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, இந்த வேலையை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இந்த வேலையை நான் செஞ்சிடணும் அப்படிங்கிற உறுதி நமக்கு இருக்கணும். தட் இஸ் சின்சியாரிட்டி. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, லாயல்ட்டி. வாட் இஸ் லாயல்ட்டினா என்னது? லாயல்ட்டினா உண்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு வந்து உண்மையா இருக்கிறது லாயல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தட் இஸ் லாயல்ட்டி. ஸோ வந்து நம்ம வந்து யார்கிட்ட பழகுறோம்னாலும் சரி, மனுஷங்க கூடனாலும் சரி, இல்ல நம்ம வேலை பார்க்குற விஷயங்களா இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் நம்ம வந்து உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அதுதான் லாயல்ட்டி அப்படின்னு சொல்றது. பொய் பேசாம அந்த வேலைக்கு என்னவோ அந்த வேலைக்கான உண்மையை நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ தட் இஸ் லாயல்ட்டி அப்படின்னு சொல்றது. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, இந்த ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. CONFIDENTIALITY. கான்ஃபிடென்ஷியாலிட்டினா கான்ஃபிடென்ஸ், கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ கான்ஃபிடென்ஷியல்னா என்னது? நம்பகத்தன்மையா இருக்கிறது. தட் இஸ் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னா, நம்பகத்தன்மையா இருக்கிறது. ஒரு விஷயத்த நம்ம வந்து எப்படி பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிற பேசிக்கான அறிவு இருக்கணும். ஸோ இப்ப நம்ம வந்து 2 பேருக்குள்ள பேசிக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து நம்மளை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்க, இல்ல நம்மளை நம்பி ஏதோ ஒண்ணு பேசுறோம் அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம வந்து அது பாதுகாப்பா வச்சுக்கணும். சும்மா போய் எல்லார்கிட்டயும் சொல்றது, ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு 10 பேர்கிட்ட போய் விஷயத்த சொல்றது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட நம்ம ஏதாவது விஷயம் சொல்றாங்க, நாட் ஒன்லி அபவுட் த பர்சனல், நம்ம ப்ரொஃபஷனலா எது வேலை பார்க்குறோம், இல்ல ஏதாவது கமிட்மெண்ட்ல இருக்கோம்னாலும் ஒரு வேலையை நமக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த வேலையை உனக்கு கொடுக்குறேன்னா நீ தான் அந்த வேலையை பார்க்கணும். அதுக்கு வந்து அதை வந்து மத்த 10 பேர்கிட்ட போயிட்டு அந்த கான்ஃபிடென்ஷியாலிட்டி இல்லாம எனக்கு இப்படி சொன்னாங்க, இது இப்படி நடக்குது அப்படிங்கறத போய் 10 பேர்கிட்ட சொல்லக்கூடாது. தட் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நம்மளை நம்பி ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அந்த விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், அதை வந்து நமக்குள்ளேயே வச்சுக்கிறணும் அப்படிங்கறதான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதான் கீ பாயிண்ட்ஸ் நமக்கு. பஞ்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, லாயல்ட்டி, கான்ஃபிடென்ஷியாலிட்டி. இந்த 4 விஷயத்த நம்ம வந்து கடைபிடிக்கிறனாலே பேசிக்கா நம்ம வந்து ஒரு மேனஸான ஆளு, நம்மளோட எத்திக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுதான் இந்த 4 பேசிக் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கு. இந்த மாதிரியான பஞ்சுவாலிட்டினா புரியலடா, என்ன சொன்னீங்க? பஞ்சுவாலிட்டி. பஞ்சுவாலிட்டினா நம்ம வந்து ஆன் டைம்ல இருக்கிறது. இப்போ ஒரு 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு வான்னு சொல்றாங்கன்னா நம்ம கரெக்டா 10 மணிக்கு போயிடணும். லேட்டா போறது, 10:05க்கு போலாம், 5 நிமிஷம் லேட்டா போலாம், 10 நிமிஷம் லேட்டணும், அந்த கதையே இருக்கக்கூடாது. 10 o'clock வரணும் அப்படின்னா நம்ம வி ஷுட் பி ஆன் டைம். 10 மணிக்கு கரெக்டா அவங்கள போய் பார்க்கணும். அந்த பஞ்சுவாலிட்டி நமக்கு இருக்கணும். லேட்டா போய்க்கலாம், பின்னாடி போய்க்கலாம், அப்புறமா போய்க்கலான்ற அசால்ட் இருக்கக்கூடாது. அதுதான் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு சொல்றது. ஓகே ஓகே. திஸ் இஸ் தேர்ட் கொஸ்டின். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சீன் கொடுத்துருக்காங்க. இந்த சீன் வந்து இப்படி இருக்கு, அதுக்கு வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கறத வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின்ல, சந்தானம் இஸ் அ கிளர்க் அட் ரயில்வே டிக்கெட் கவுண்டர். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கொடுப்பாங்க இல்லையா,
அந்த டிக்கெட் கவுண்டர்ல வேலை பார்க்கிறவரு இந்த சந்தானம் அப்படிங்கிறவரு. சோ இவர் வந்து சந்தானம் இஸ் அ கிளர்க் அட் ரயில்வே டிக்கெட் கவுண்டர். ஒரு டிக்கெட் கவுண்டர் ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கவுண்டர்ல சந்தானம் வந்து வேலை பார்க்கறாரு. ஹி மோஸ்ட்லி அரைவ்ஸ் லேட். சோ பெரும்பாலும் அவர் வந்து எப்படி வருவார், மோஸ்ட்லி அப்படின்னா பெரும்பாலும் அப்படின்னு சொல்றோம்ல அது. ஸோ மோஸ்ட்லி அரைவ்ஸ் லேட். ஸோ பெரும்பாலும் அவர் வந்து எப்போ வருவாரு, லேட்டா தான் வருவாரு. ஒரு வேலைக்கு அவர் லேட்டா தான் வராரு. இத சொல்லிட்டு அடுத்து என்ன கொஸ்டின் பண்றாங்க பாருங்க செகண்ட் லைன்ல. விச் டூ இன்கன்வீனியன்ஸ் ஆர் ஃபேஸ்டு பை பப்ளிக் பை ஹிஸ் ஹேபிட். ஸோ ரெண்டு இன்கன்வீனியன்ஸ். இன்கன்வீனியன்ஸ்னா என்னது, நமக்கு வந்து இடைஞ்சலா இருக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கிறது. இன்கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ்னா வந்து நமக்கு வந்து நல்ல வசதியா இருக்கு, ஓகே இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்க உட்காந்துக்கிறேன், அந்த மாதிரி நமக்கு தோணும்ல, அதுதான் கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல இன்கன்வீனியன்ஸ்னா என்ன சொல்லுவோம், என்னால இங்க உட்கார முடியல, இடைஞ்சலா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ விச் டூ இன்கன்வீனியன்ஸ், ரெண்டு இன்கன்வீனியன்ஸ் வந்து பப்ளிக் வந்து என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, அவர் லேட்டா வராரு டிக்கெட் கவுண்டருக்கு, அதனால ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரவங்க என்ன மாதிரியான இன்கன்வீனியன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க நமக்கு. ஸோ பேசிக்கா இன்கன்வீனியன்ஸ்னா என்னது, நம்ம வந்து ஒரு வேலைக்கா இப்ப டிக்கெட் எடுக்க நம்மளே போறோம், நம்ம போய் டிக்கெட் எடுக்க போறப்ப அவர் வந்து கவுண்டர்ல இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணிட்டே இருப்போம். வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு என்ன யோசிப்போம், நம்ம டைமுக்கு போகணும், ட்ரெயினை பிடிக்கணும், ஏறணும், வேலைக்கு போகணும், இந்த மாதிரி யோசிப்போம். நமக்கு வந்து அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டிஸ்டர்ப் ஆகும், நம்ம வேலையவே அது பாதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. தட் இஸ் இன்கன்வீனியன்ஸ், கம்ஃபர்டபுளா இல்லாத ஒரு விஷயம், அதான் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ ரெண்டு இன்கன்வீனியன்ஸ் ஆகக்கூடிய விஷயம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கொஸ்டின் பண்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம், கீழே த காமன் டூ இன்கன்வீனியன்ஸ் ஃபேஸ்டு பை பப்ளிக் ஆர். இந்த ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா எல்லா கொஸ்டின்லயும், இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல நீங்க வந்து கொஸ்டின்ல இருந்தே அப்படியே கீழே எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டின்ல இருந்தே இந்த மாதிரி அவங்க என்ன இன்கன்வீனியன்ஸ் கேக்குறாங்க, நம்மளும் அதே வந்து இந்த இந்த ரெண்டு இன்கன்வீனியன்ஸ் என்னன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம் ஆன்சர்ல. அதான் ஃபேஸ்டு பை பப்ளிக் ஆர் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறோம். எல்லா கொஸ்டின்லயுமே நீங்க இதை பண்ணலாம். கொஸ்டின்ல இருக்கிறதையே நீங்க கீழே எழுதி ஆர் அப்படின்னு பின்னாடி சேர்த்துட்டு கீழே வந்து நீங்க ஆன்சர் பண்ணலாம். இதுல ரெண்டு இன்கன்வீனியன்ஸ் கேட்டிருக்காங்க, அது ரெண்டுனால நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இட் கிரியேட்ஸ் அ ரஷ் இன் த கவுண்டர். ஸோ அவர் லேட்டா வர்றதுனால என்ன ஆகும், கவுண்டர்ல அவர் இல்ல, டிக்கெட் எடுக்க வந்தவங்க நம்மள மாதிரி ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க, 10 பேர் என்ன பண்ணுவாங்க, கவுண்டர்ல போய் அப்படியே அடைஞ்சு நிற்பாங்க. தட் ஆட்டோமேட்டிக்லி மேக்ஸ் த ஏரியா டு ரஷ். ரஷ்னா என்னது, ஒரு மாதிரி கூட்டமா அலைப்பாஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு 10 பேர் ஒரு இடத்துல கூட்டமா இருக்காங்க, அடுத்து என்ன பண்ணும், டிக்கெட் எடுக்கணும் ஒரு டென்ஷனோட ஒரு 10 பேர் ஒரே இடத்துல இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடமே எப்படி இருக்கும், ஒரு மாதிரி டென்ஸ்டா இருக்கும் இல்லையா. சோ அதுதான் இட் கிரியேட்ஸ் அ ரஷ் இன் த கவுண்டர். ஸோ கவுண்டர்ல வெயிட் பண்ற அந்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி டென்ஷனா இருப்பாங்க. அது வந்து ஹென்ஸ் அப்படிங்கிறதுனா இப்படிக்கு, சோ அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஹென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் பீப்புள் காட் டென்ஸ்டுனா என்ன, காட்னா நமக்கு கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் தான் காட். ஸோ பீப்புள் காட் என்ன ஆகும், டென்ஸ்னா நமக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்றோம்ல, தட் இஸ் டென்ஸ்டு அப்படின்னு சொல்றது. அது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன், ஏன்னா அது முடிஞ்ச விஷயம் இல்ல, அதனால பாஸ்ட் டென்ஸ்ல ஆன்சர் பண்றோம். பீப்புள் காட் டென்ஸ்ட் அண்ட் பிகம் டிஸ்ஆர்கனைஸ்ட். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், ஐயோ டென்ஷன் ஆயிடுச்சு, நமக்கு வந்து லேட் ஆகுது, இன்னும் டிக்கெட்டே எடுக்கல, நம்ம போகணும், வேலைக்கு போகணுங்கிற ஒரு டென்ஷன் நமக்கு கிரியேட் ஆயிடும். அண்ட் தட் ஆட்டோமேட்டிக்லி காஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட். அங்க நிக்கிற 10 பேர் என்ன லைன்ல நின்றுட்டு இருப்பாங்களா, அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, என்ன ஆளை காணோம், என்ன காணோம்னு சொல்லிட்டு அந்த லைன்ல இருந்து மூவ் ஆவாங்க. அது வந்து ஆர்கனைஸ்டா இல்லாம அந்த இடத்த ஆட்டோமேட்டிக்கா கிளம்சி ஆகும் அப்படிங்கறதுதான். சோ இந்த இடத்துல நம்ம பாருங்க, இட் கிரியேட்ஸ் அ ரஷ் இன் த கவுண்டர். அந்த ரஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமான ஒரு கீவேர்டு. ஸோ அதுல வந்து அதுலயே லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, காட் டென்ஸ்டு அண்ட் டிஸ்ஆர்கனைஸ்ட். இந்த ரெண்டு வார்த்தையும் முக்கியம். காட் டென்ஸ்டு அப்புறம் டிஸ்ஆர்கனைஸ்ட், இந்த ரெண்டு வேர்டும் ரொம்ப முக்கியம். ஆட்டோமேட்டிக்கா நிக்கிற 10 பேரும் டென்ஷன் ஆயிட்டு டிஸ்ஆர்கனைஸ்டா அந்த இடத்தையே வந்து கிளம்சி ஆக்கிடுவாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். ஆர்கனைஸ்ட்னா என்னது, 10 பேர் லைன்ல நிக்கணும்னா லைன்ல நிக்கணும், அதுதான் ஆர்கனைஸ்டு. ஒரே மாதிரி இருக்கு, சொல்றது செய்யறாங்க, கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றதுதான் ஆர்கனைஸ்டுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி டிஐஎஸ் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், இல்லாம இருக்கிறது, அதுதான் டிஸ்ஆர்கனைஸ்ட் அப்படின்னு சொல்றது. So this is your first point. ரெண்டாவது இன்கன்வீனியன்ஸ் என்னவா இருக்கும், it disturbs the people's punctuality even if they got ready earlier to work.
அது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா, இப்ப நானே வந்து 10 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் 9 மணிக்கெல்லாம் நான் இங்க இருந்து டிராவல் பண்ணி வேலைக்கு போகணும். 9 மணிக்கு போய் நான் டிக்கெட் எடுக்க நிக்கிறேன், ஆனா ஆள் வரல அப்படின்னா நான் டிக்கெட் எடுக்க லேட் ஆகும். ட்ரெயின்ல போய் போய் உட்காந்து மூவ் ஆகுறதுக்கு லேட் ஆகும். அப்ப நான் வேலைக்கு போறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன கிரியேட் ஆகும், 10 மணி வேலைக்கு நான் 9 மணிக்கு கிளம்பி போனாலும் கூட அவரால எனக்கு வந்து வேலைக்கு போறதுக்கு லேட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்கோம். இட் டிஸ்டர்ப்ஸ் த பீப்புள்ஸ் பஞ்சுவாலிட்டி. பஞ்சுவாலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆன் டைமுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த 10 மணினா 10 மணிக்கு இருக்கணும். அந்த பீப்புள் பஞ்சுவாலிட்டி அதை ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு எடுக்குது. ஏன்னா அவர் லேட்டா வர்றதுனால நமக்கு டிக்கெட் வாங்க லேட் ஆகுது, ட்ரெயினுக்கு போக லேட் ஆகுது, அதனால அது கெட்டு போகுது. அதான் disturbs the people's punctuality even if they got ready earlier to work. ஸோ நான் சீக்கிரமாவே வேலைக்கு போகணும்னு நினைச்சு போனா கூட எனக்கு வந்து லேட் ஆகுது. அதுதான் even if they got ready earlier to work அப்படின்னு கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த செகண்ட் இதுல நமக்கு எது முக்கியமான வேர்ட், பீப்புள்ஸ். இட் டிஸ்டர்ப்ஸ் பீப்புள் பஞ்சுவாலிட்டி. அந்த வேர்டு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கு இல்லையா, அதான் நமக்கு முக்கியம். இட் டிஸ்டர்ப்ஸ் பீப்புள்ஸ் பஞ்சுவாலிட்டி, அந்த வேர்டு நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த செகண்ட் இதுல அதான் நமக்கு கீவேர்டு. ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கிரியேட் ரஷ் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். அண்ட் அதுலயே கடைசியா காட் டென்ஸ்ட் அண்ட் டிஸ்ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். அண்ட் செகண்ட் பாயிண்ட்ல இட் டிஸ்டர்ப்ஸ் பீப்புள் பஞ்சுவாலிட்டி. இந்த 4 கீவேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஆன்சர் பண்றது இட்ஸ் பி காமன். ஸோ இது 4th கொஸ்டின். அண்ட் 5th கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா, 5th கொஸ்டின்ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரைட் எனி 4 ethical behavior of student. ஸோ என்ன கேக்குறாங்க கொஸ்டின்லயே, 4 எத்திக்கல் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட். இப்ப நான் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கேன், இல்ல வந்து காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா, ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ நான் என்ன மாதிரி எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதுல வந்து ஒரு 4 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயுமே பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் லைனே வந்து கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே திருப்பி எழுதியிருக்கோம். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஹாவ் திஸ் ஃபாலோயிங் எத்திக்கல் பிஹேவியர். 4 எத்திக்கல் பிஹேவியர் வந்து இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்சர் ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்க எல்லா கொஸ்டினுக்குமே இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல இருக்கிறதே திருப்பி எழுதிட்டு ஃபாலோயிங் இல்ல ஆர் அந்த மாதிரியான வார்த்தையை சேர்த்துட்டு கீழே நம்ம அந்த கீவேர்ட்ஸை மட்டும் எழுதிக்கலாம். ஸோ இதுல பாருங்க 4 விஷயம் ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ நமக்கு என்ன வேணும். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன வேணும், ஸ்டூடெண்டா இருக்கிறப்போ டிசிப்ளின் வந்து ரொம்ப முக்கியம். டிசிப்ளின்னா என்ன சொல்லுவோம், ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்றது. பேசிக்கா ஸ்டூடெண்டா இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து யூனிஃபார்ம் போடணும், ஹேர் கட் வந்து இப்படி பண்ணிருக்கணும், சடை வந்து பின்னிருக்கணும், இந்த மாதிரியான பேசிக்கா ஒரு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரோல் என்னவோ அதை அவங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும். யூனிஃபார்ம் போடணும்னா யூனிஃபார்ம் போடணும். இன்னைக்கு யூனிஃபார்ம் போடாம போனா அது வந்து நமக்கு டிசிப்ளின் இல்லாம இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சொல்ற விஷயத்த ஒழுக்கமா கேட்டு நடந்துக்கிறது, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டிசிப்ளின். டிசிப்ளின் இஸ் நத்திங் பட் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம்ல, அதான் டிசிப்ளின். செகண்ட் ஒன் பாருங்க, ரெஸ்பெக்ட். ஸோ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மரியாதை அப்படின்னு சொல்றோம்ல, அதான் ரெஸ்பெக்ட். ஸோ மரியாதை அப்படின்னா நம்ம வந்து எல்லார்கிட்டயுமே ரெஸ்பெக்டா நடந்துக்கணும், மரியாதை கொடுத்து நடந்துக்கணும் அப்படிங்கிறது. நம்ம எல்டர்ஸ் ஆகட்டும் இல்ல கிளாஸ்மேட்ஸ் ஆகட்டும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நம்ம வந்து ரெஸ்பெக்டா பழகணும். டீச்சர்ஸ் கிட்ட, ஸ்டாஃப்ஸ் கிட்ட, இல்ல நம்ம வழியில பாக்குற ஸ்கூல் டிரைவர், பஸ் டிரைவர், இந்த மாதிரி யார்கிட்ட நம்ம பேசுறோம் பழகுறனாலும் நம்ம எல்லார்கிட்டயும் பேசிக்கா என்ன பண்ணணும், ஒரு மரியாதையோட நடந்துக்கணும். அதுதான் வந்து பேசிக்கான ஒரு பிஹேவியர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், தட் இஸ் டிசிப்ளின். செகண்ட் திங் பாருங்க, ரெஸ்பெக்ட், மரியாதையா நடந்துக்கணும், அதுதான் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றது. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது, நமக்கு வந்து பொறுப்பா நடந்துக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வேலையை கொடுத்தோம்னா அதை வந்து பொறுப்பா செய்யறது. இப்ப இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும், அதான ஸ்டூடெண்டோட ரோலு. ஸோ அதுதான் ரெஸ்பான்சிபிளா பண்றது. எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டா செய்யறேன், எனக்கு சொல்ற விஷயத்த நான் கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படிங்கறதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பொறுப்பு அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, ஹானஸ்டி. ஹானஸ்டினா என்னது, உண்மை. ஹானர், ஹானஸ் அப்படின்னு பாருங்க, அந்த வார்த்தையிலே நமக்கு தெரியும் உண்மை அப்படின்னு ஓங்கி இருக்க மாதிரி. ஸோ ஹானஸ்டி அப்படின்னால என்னது, நம்ம வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்றதுதான் ஹானஸ்டி அப்படின்னு சொல்றது. ஸோ பேசிக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய 4 விஷயம், 4 பிஹேவியர் என்ன இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், ரெஸ்பெக்ட், மரியாதையா நடந்துக்கணும், தேர்ட் திங் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பா நடந்துக்கணும், ஃபோர்த் ஒன் ஹானஸ்டி, உண்மையா இருக்கணும், என்ன வேலை செஞ்சாலும் அதுல வந்து உண்மையா இருக்கணும்.
ஸோ இந்த 4 விஷயமும் பேசிக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த 4 வேர்ட்ஸ் தான் நமக்கு வந்து கீ பாயிண்ட்ஸ். இது 4 வேர்ட்ஸும் நமக்கு நல்லா பார்த்துக்கணும். இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஸோ 6th கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி 4 கோட்ஸ் ஆஃப் பிஹேவியர் ஷுட் பி ஃபாலோட் இன் ஸ்கூல். ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய 4 எத்திக்கல் கோட் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஸ்கூலுக்குள்ள வரோம்னா நம்ம வந்து அமைதியா வரணும். வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாம பேசாம லைன்ல வரணும். வந்து கிளாஸ் ரூம்குள்ள போறோம்னா விஷ் பண்ணிட்டு போகணும். வெளியில வரனா பெர்மிஷன் கேட்டு வெளியில வரணும். இந்த மாதிரியான ரூல்ஸ் பேசிக்கா இருக்கிறது இது நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு பொது இடத்துலயே நம்ம போறோம்னா எப்படி நடந்துக்கணும் என்னன்னு. ஸோ ஸ்கூலுக்கு போறோம்னாலே என்ன பண்ணணும்? நம்ம வந்து உள்ள போறோம்னா பெர்மிஷன் கேட்கணும். வெளியில வரோம்னா பெர்மிஷன் கேட்கணும். ஸ்டாஃப மதிக்கணும். இந்த மாதிரியான பேசிக் ரூல்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எந்த முக்கியமான ஒரு 4 எத்திக்ஸ வந்து ஸ்கூல்ல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொஸ்டின்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ விச் 4 கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஷுட் பி ஃபாலோட் இன் ஸ்கூல். ஸ்கூல்ல ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான 4 எத்திக்ஸ் என்னது அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எல்லா ஸ்கூல்லயுமே இந்த 4 விஷயம் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே தான் கொஸ்டின்ல இருக்கிறதே தான் திருப்பி போட்டிருக்கோம் பாருங்க. 4 கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் ஃபாலோட் இன் ஸ்கூல் ஆர். ஸோ ஃபாலோட் இன் அதே கொஸ்டின்ல இருக்கிறதே போட்டுட்டு ஆர் அப்படின்னு கடைசியில முடிச்சுட்டு அந்த 4 பாயிண்ட்ஸையும் சொல்றோம். இங்கேயும் வந்து இந்த 4 கீ பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஆன்சர். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எத்திக்கல் கோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன வேணும் நமக்கு? டிக்னிட்டி வேணும். டிக்னிட்டினா என்னதுன்னா மரியாதை. அதாவது ஒரு அவங்க இப்ப நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஸ்டூடெண்ட்னா என் ரோல் என்னவோ அதை நான் பண்ணணும். வந்து நான் வந்து அனாவசியமா டீச்சர் இல்லாத டைம்ல நான் போய் டீச்சரா நின்றுட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? சோ டீச்சர் தான் டீச் பண்ற வேலை எல்லாமே யாரு? டீச்சர் தான் பார்க்கணும். சோ டீச்சர் சொல்லாம நான் போய் பாடம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் நிக்க முடியுமா? இல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன? நான் அங்க உட்காந்து பாடம் கவனிக்கணும், அங்க உட்காந்து படிக்கணும். அதுதான் என் ரோல். டீச்சரோட ரோல் என்ன? அவங்க பாடம் நடத்தணும். அதுதான் அவங்களோட ரோல். அவங்க போய் ஸ்டூடெண்டா உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருந்தோம்னா வேலை நடக்குமா? ஸ்கூல்ல அது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? சோ அதுதான் டிக்னிட்டி. அவங்கவுங்களுக்குரிய வேலையை அவங்கவுங்க கரெக்டா பண்றது. தட் இஸ் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றோம். டீச்சருக்கான ரோல் அவங்க வந்து கரெக்டா பண்ணணும். ஸ்டூடெண்ட்டுக்கான ரோல் அவங்க கரெக்டா பண்ணணும். அதுல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. டீச்சர் வந்து எந்த ஸ்கூலுமே அலோவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? டீச்சர் போய் ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து நல்லா பேசிட்டு பாடம் நடத்தாம பேசிட்டு உட்காந்து இருக்கிறத. ஸோ அந்த மாதிரி டீச்சர்னா பாடம் நடத்தணும். அவங்க வேலையை அவங்க முடிக்கணும். ஸ்டூடெண்ட்னா அந்த பாடத்தை கவனிக்கணும். அதுல டவுட்ஸ் கேட்கணும், புரிஞ்சுக்கணும், படிக்கணும். அந்த மாதிரியான ரோல்ஸ் அவங்களுடைய ரோலை அவங்கவுங்க பண்ணணும். அதான் டிக்னிட்டி அப்படின்னு சொல்றது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்கேயும் அதேதான். ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்போட நடந்துக்கணும். இப்போ ஒரு வேலையை கொடுக்குறோம்னா அதுக்கு வந்து பொறுப்பா நடந்துக்கணும். டீச்சர் ஆகட்டும், ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஸ்கூல்ல வேலை பார்க்குற யாரா இருந்தாலும் அவங்களுக்கான வேலையை அவங்க வந்து பொறுப்பா பண்ணணும். தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மூணாவது விஷயம் பாருங்க, ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இது பேர்லயே உங்களுக்கு வந்துருது இல்லையா? ஈக்குவல் டு அப்படின்னு சொல்றோம்ல. சோ அப்படின்னா ஒரே மாதிரி நடத்திக்கிறது. ஈக்குவாலிட்டி இன் ஸ்கூல். ஸ்கூல்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க இல்லையா? நீ கருப்பா இருக்கன்னு ஒரு மாதிரி, வெள்ளையா இருக்கன்னு ஒரு மாதிரி, குண்டா இருக்கன்னு ஒரு மாதிரி, ஒல்லியா இருக்கன்னு ஒரு மாதிரின்னு எந்த ஸ்டூடெண்ட்டையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் எப்படி அவங்க இருந்தாலும் ஒரே ஸ்கூல்ல வச்சு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும் இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எப்படி இருக்காங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. சோ அந்த மாதிரி ஈக்குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த வேறுபாடும் அவங்களுக்குள்ள காமிக்காம ஈக்குவலா எல்லாரையும் ட்ரீட் பண்றது, ஒரே மாதிரி நடத்திக்கிறது. அதுதான் ஈக்குவாலிட்டி. சோ ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, இன்டெகிரிட்டி. இன்டெகிரிட்டி அப்படின்னாலே அப்படின்னாலே நமக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி இன்டெகிரிட்டி அப்படின்னாலே ஒருங்கிணைக்கிறது. சோ இன்டெகிரிட்டியோட எக்ஸாக்ட் மீனிங் என்னது? ஒருங்கிணைக்கிறது. சோ எல்லா விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு வழிநடத்தி கொண்டு போறது. அதான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றது. ஏன்னா ஸ்கூல்ல வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நிறைய கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் இருக்கும். வேற வேற மதத்துல இருந்து படிப்பாங்க, வேற வேற மொழியில இருந்து கூட படிப்பாங்க. டீச்சர்ஸ் ஒரு ஏரியால இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வேற ஊர்ல இருந்து படிப்பாங்க. இந்த மாதிரியான பேசிக் சோசியல் வேரியேஷன்ஸும் இருக்கும். அண்ட் வந்து உள்ள படிக்கக்கூடிய விதமும் ஒருத்தருக்கும் மாறும். ஒருத்தர் நல்லா படிப்பாங்க, ஒருத்தர் நல்லா படிக்க மாட்டாங்க. அவங்களெல்லாம் எப்படி படிக்க வைக்கணும், எப்படி கொண்டு போகணும், எப்படி வேலை வாங்கணும் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து, டீச்சர்ஸ் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணணும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஸ்கூல்ல மேனேஜ்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறதுதான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ இன்டெகிரிட்டி இஸ் நத்திங் ஒருங்கிணைக்கிறோம் இல்லையா? அதுதான். சொல்லுங்க.
ஒருங்கிணைக்கிறதுனா ஒற்றுமையா செயல்படுறதோ? ஒற்றுமையா செயல்படுறது வேற, ஒருங்கிணைக்கிறது வேற. ஒற்றுமையானா இப்ப எல்லாரும் ஒண்ணா வேலை பாருங்க அப்படின்னா நம்ம எல்லாம் வந்து ஓகே அப்படின்னு வேலை பாக்குறது வேற. எல்லாரையும் ஒண்ணு கூட்டி இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்றது. சோ ஹெச்எம் என்ன பண்ணுவாங்க, ஹெச்எம் பிரின்சிபல் தான் வந்து ஒருங்கிணைப்பாங்க. நீங்க வாங்க, நீங்க இந்த வேலையை பாருங்க, நீங்க வாங்க இந்த வேலையை பாருங்க அப்படின்னு டீச்சர்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸுக்கோ நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு அவங்களை அதை செய்ய வைக்கிறாங்க இல்லையா, அதுதான் ஒருங்கிணைக்கிறது. ஒற்றுமையா பண்றதுங்கிறது நம்ம இப்ப டீச்சர் ஸ்கூல்ல அவங்க வந்து ஒற்றுமையா நான் இந்த லெசன் முடிக்கிறேன், நீங்க அந்த லெசன் முடிங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இதை படிக்கிறேன் நீ இதை படி, அப்புறம் எனக்கு சொல்லு, அந்த மாதிரியான ஒற்றுமைங்கிறது நமக்குள்ள இருக்கிறது. ஒருங்கிணைக்கிறதுன்றது நம்மள வந்து அந்த ஒருமைப்பாட்டுக்கு கொண்டு வர செயல் தான் இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்றது. சோ ஒற்றுமை வேற, ஒருங்கிணைக்கிறது வேற. சோ இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த மாதிரியான எவ்வளவு வேரியேஷன் ஸ்கூல்ல இருந்தாலும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போறது. நீங்க பேசிக்காவே இந்த ஸ்டூடெண்ட், ஸ்கூலு, காலேஜ் இல்ல பொது இடத்துல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சுனாலே இந்த இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஈக்குவாலிட்டி, இன்டெகிரிட்டி, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ஸ்கூல்லையும் தாண்டி நம்ம பொது இடத்துலயும் இது நிறைய அப்ளை ஆகும். இதுக்கு அப்புறமே கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு இதே வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இந்த இந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இது மேக்சிமம் சிமிலரா தான் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க திருப்பி திருப்பி பொது இடங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டாலே நீங்க வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது நீங்க எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுல ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து பாப்பீங்க இப்போ. அடுத்த 7th கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க 7th கொஸ்டின்ல? லிஸ்ட் 4 unethical behaviors that are commonly seen on the road. ஸோ இதான் உங்க கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, 4 அன்எத்திக்கல். எத்திக்கல்னா நமக்கு தெரியும், வந்து எத்திக்கல்னா பேசிக்கா ஒரு மேனர்ஸோட ஒரு ஒரு நியாயமா நடந்துக்கிறது, அதான் எத்திக்கல்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி யூஎன் சேர்த்திருக்காங்க இல்லையா. ஸோ அன்எத்திக்கல் அப்படின்னா நியாயம் இல்லாம பண்றது, அதுதான் அன்எத்திக்கல். 4 unethical behaviors that are commonly seen on the road. ஸோ ரோட்ல நம்ம பார்க்கக்கூடிய நார்மலா ஒரு 4 நியாயமே இல்லாத விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அன்எத்திக்கல் அப்படின்னாலே நியாயம் இல்லாத விஷயம் அப்படின்னு அர்த்தம். அன்எத்திக்கல் பிஹேவியர், நியாயம் இல்லாம நடந்துக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றோம்ல. சோ அந்த மாதிரி ரோட்ல நம்ம பார்க்கக்கூடிய அன்எத்திக்கல் பிஹேவியர் 4 சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமனா நம்ம ரோட்ல போறோம்னாலே நம்ம என்னெல்லாம் நோட் பண்ணலாம், அதுல வந்து எதெல்லாம் மீறப்படுது, இதெல்லாம் நியாயமே இல்லப்பா அப்படின்னு நமக்கு தோணுதோ அந்த 4 பாயிண்ட்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ இதுல இந்த 4 வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கீவேர்ட்ஸ். இதுல வந்து நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியும் நீங்க எழுதிக்கலாம். மீனிங் மட்டும் இதை பார்த்துக்கோங்க, நீங்க உங்களோட ஓன் வேர்ட்ஸ்லயும் இதை போட்டுக்கலாம். பட் வந்து அர்த்தம் வந்து இது ஒன்னாதான் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இக்னோரிங் டிராபிக் ரூல்ஸ். இக்னோர்னா என்னது, கண்டுக்காம போறது இல்லையா. இக்னோர் அப்படின்னாலே நம்ம வந்து கண்டுக்காம போறது அப்படின்னு அர்த்தம். இக்னோரிங் அப்படின்னா அந்த அந்த செயலை செய்யறது, அதான் இக்னோரிங். IGNORING. ஸோ இக்னோரிங் டிராபிக் ரூல்ஸ் அப்படின்னா, டிராபிக் ரூல்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ரெட் சிக்னல் போட்டா நமக்கு நிக்கணும், கிரீன் சிக்னல் போட்டா நம்ம போகணும் வண்டியில. அப்புறம் வந்து ரோட கிராஸ் பண்றதுக்கு வந்து அந்த மேன்ஸ் மாதிரி காமிக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த லைட் இருந்தாதான் நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணணும். அப்புறம் ரைட் சைடு திரும்பணும்னா இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் வண்டியில ரைட் சைடு திரும்பணும். லெஃப்ட் சைடு திரும்பணும்னா இண்டிகேட்டர் போட்டுட்டு தான் லெஃப்ட் சைடு திரும்பணும். இந்த மாதிரியான பேசிக் டிராபிக் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி நம்ம பண்றது. நம்ம பாட்டுக்கு வண்டியில போயிட்டு இருக்கப்போ ரைட்ல நம்ம திரும்புறோம்னு பின்னாடி வரவங்களுக்கு சொல்லாம நம்ம பாட்டுக்கு வண்டியை திருப்புறது, லெஃப்ட்ல திரும்புறோம் நம்ம பாட்டுக்கு வண்டியில லெஃப்ட்ல திருப்புறது. அப்ப பின்னாடி வரவங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இடிச்சு அது ஆக்சிடென்ட் ஆகும் இல்லையா. சோ அந்த மாதிரி டிராபிக் ரூல்ஸை இக்னோர் பண்றது பண்ணவே கூடாது. ஸோ இக்னோரிங் டிராபிக் ரூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வந்து நியாயமே இல்லாத விஷயம், அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, வயலேட்டிங் தி ரூல்ஸ். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா வயலேட்டிங் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா VIOLATING. ஸோ வயலேட்டிங் அப்படின்னா அது வந்து மீறுறது, விதி மீறுறது, அதுதான் இந்த வேர்டுக்கான அர்த்தம். வயலேட்டிங்கிற வேர்டுக்கான அர்த்தம் என்னது, விதிமீறல், அதுதான் வயலேட்டிங் அப்படின்னு அர்த்தம். வயலேட்டிங் த ரூல்ஸ் அப்படின்றது ரோட்ல இருக்கக்கூடிய எந்த மாதிரியான ரூல்ஸையும் நம்ம வந்து ரூலை மீறி பண்றது. ரூலை வந்து நீ என்ன ரூல் போடுறது நான் என்ன பண்றதுன்னு ரூல் ஓவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வயலேட்டிங் த ரூல்ஸ், ரூல்ஸையும் மதிக்காம நம்ம இஷ்டத்துக்கு போறது.
அங்க ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா டிராபிக் ரூல்ஸ் மட்டும்தான் இருக்கும். வண்டி ஓட்டுறப்ப நம்ம எப்படி டிராபிக் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வரும். செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா வயலேட்டிங்கிறது விதிமீறல்ங்கிறது எல்லாத்துலயுமே வரும். ரோட்ல நம்ம நார்மலா நடந்து போறோம், லெஃப்ட் சைடு நடந்து ஆல்வேஸ் கீப் ஆன் யுவர் லெஃப்ட் சைடு. அதுதான் நம்ம இந்தியன் ரூல் இல்லையா? நம்ம இந்தியால எங்க நடந்து போனாலும் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் சைடு தான் நடந்து போகணும். எந்த திசையில நம்ம நடக்கணும்னாலும் ரோட்ல வந்து லெஃப்ட் சைடு தான் நடந்து போகணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ரூல் இருக்கு. அது இல்லாம நான் இஷ்டத்துக்கு ரைட் சைடு நடப்பேன், கிராஸா நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடக்கிறோம் இல்லையா? அது நம்ம சேஃப்டிக்காக தான் சொல்றது. ஸோ அந்த மாதிரியான எல்லா வகையான ரூல்ஸையும் நம்ம பிரேக் பண்றதுதான் வயலேட்டிங் த ரூல்ஸ், விதி மீறுறது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, லேக் ஆஃப் கான்சிக்வன்சஸ். லேக் அப்படிங்கிறது இல்லாம போறது. ஸோ லேக் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? LACK அப்படி லேக் அப்படின்னாலே இல்லாம போறது, அதாவது குறைபாடு, அதுதான் லேக் அப்படின்னு சொல்றது. லேக் ஆஃப் கான்சிக்வன்சஸ். வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க. கான்சிக்வன்சஸ்னா என்னதுன்னா என்ன சொல்லலாம், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயத்த வந்து மைண்டே பண்ணிக்காம யார் எப்படி போனா என்ன அப்படின்னு வந்து நம்ம பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்றோம்ல, அதுதான் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் வந்து இங்க இந்த இடத்துல நான் குப்பை போடுறேன், ரோட்ல போயிட்டு இருக்கோம், நான் இங்க வந்து குப்பை போடுறேன். நான் இப்ப குப்பை போடுறதுனால என்ன ஆகும், என்னமோ ஆயிட்டு போகுது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போறோம்ல, அதுதான் லேக் ஆஃப் கான்சிக்வன்சஸ். அதே நம்ம குப்பை போடுறதுனால என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து நம்ம குப்பை போடணும்னா 4 பேர் குப்பை போடுவாங்க, அந்த இடமே வந்து கிளம்சி ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு பொது இடத்த வந்து குப்பை ஆக்குறோம் இல்லையா? சோ அது நம்ம அதுதான் வந்து கான்சிக்வன்சஸ்னா தொடர்ச்சியா நம்ம பண்ற செயலுக்கான தொடர்ச்சி என்னவா இருக்கும் அப்படிங்கிற அறிவு இல்லாம பண்றது, அதுதான் லேக் ஆஃப் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்றது. இப்ப நான் குப்பை போடுறேன், எனக்கு பின்னாடி வர 10 பேர் அங்க குப்பை போடுவான், போட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போறேன்னு, அது வந்து பண்ணக்கூடாது. நம்ம போடுறதுனால விளைவு என்னவா இருக்கும், இன்னொரு 10 பேர் போடுறாங்க அப்படின்னா நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். சோ அது இல்லாம இருக்கிறது தான் லேக் ஆஃப் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்றது. ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, பர்சனல் ஆட்டிடியூட்ஸ். ஸோ இது வந்து அப்ளிகபிள் டு ஆல், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஒரு பர்சனலா அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, ஆட்டிடியூட் இருக்கும் பர்சனலா. நான் ரோட்ல நடந்து போறப்போ நான் வந்து யாராவது இப்ப என்கிட்ட ஏதாவது வந்து வழி கேக்குறாங்க, இது எங்க போகணும், அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு ஏதாவது கேக்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிடலாம். சோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவங்களுக்கு அந்த அட்ரஸ் எங்கன்னு நமக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா பக்கத்துல இருக்கவங்க கிட்ட யார்ட்டையாவது கேட்டு இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் அவர் ஓன் ஐடென்டிட்டி. இப்ப என் இஷ்டம் அது, ஆனா என்னோட பர்சனல் சாய்ஸ் என்னவா இருக்கணும், ஒரு பேசிக்கான மேனர்ஸோட இருக்கணும். அவங்க கேக்குறாங்கன்னா நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி இந்தாங்க அப்படின்னு நான் சொல்லணும். அப்படி இல்லாம இருக்கிறது, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறதுதான் அந்த ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றது. ஸோ பர்சனல் ஆட்டிடியூடுங்கிறது என்னன்னா, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் ஆட்டிடியூட். நம்ம ஒரு விஷயத்த எப்படி அப்ரோச் பண்றோம், நம்ம ஒரு விஷயத்த எப்படி அணுகுறோம் அப்படிங்கிறது தான் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்றது. பர்சனல் ஆட்டிடியூட். நான் ஒரு விஷயம் இங்க நடக்குது, இல்ல ஏதாவது ஒண்ணு நான் பண்ணணும்னா அந்த விஷயத்துக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றேன், நான் எப்படி அந்த விஷயத்த அணுகுறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 4 விஷயமுமே நம்ம வந்து அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ்க்கு கீழே வர்றது. ரோட்ல போறப்போ இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆனா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணாததுனால இது எல்லாமே அன்எத்திக்கல் பிஹேவியர்ஸ் அப்படின்றதுக்கு கீழே வருது. அண்ட் 8th கொஸ்டின் பாருங்க, which 4 ethical qualities do you expect from your boss? ஸோ இதுவும் அதே மாதிரியான கொஸ்டின் தான். 4 ethical qualities do you expect from your boss? ஸோ 4 ethical qualities வந்து, ethical qualities-னா என்னது? எத்திக்கல்னா நமக்கு தெரியும் இல்லையா, நியாயமா இருக்கிற விஷயம். நியாயமான ஒரு குவாலிட்டி வந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளோட பாஸ் கிட்ட இருந்து, பாஸ்னா யாரு, ஓனர், ஃப்ரம் யுவர் பாஸ், BOSS கொடுத்துருக்காங்க இல்லையா. பாஸ்னா யாரு, ஆப்வியஸ்லி நம்மளோட MD, நம்மளோட ஓனர், வேலை பார்க்குற இடத்துல நமக்கு இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளோட மேல் பொசிஷன்ல இருக்கிறவங்க, MD, ஓனர், அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு 4 நியாயமான விஷயம் என்ன இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு மேல ஒரு பாஸ் இருக்காருன்னா அவர் வந்து எப்படி இருக்கணும்னு, நான் எப்படி நியாயமா நடந்துக்கணும்னு நான் ஒரு 4 விஷயம் யோசிச்சிருப்பேன்ல, அந்த 4 என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றாங்க. சோ அந்த 4 பாயிண்ட் என்னவா இருக்கும், இதுலயும் பாருங்க நமக்கு அந்த ஹானஸ்டி, அந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரியான பேசிக் எத்திக்கல் குவாலிட்டி தான் இந்த வருஷமே வரும். சோ நார்மலா நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்கணும், நம்மளோட MD வந்து எப்படி இருக்கணும்னு நினைப்போம், நம்ம MD வந்து பொறுப்பா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அதுதான்
அக்கௌண்டபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டினா இப்ப நம்ம வந்து அக்கௌண்ட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்ம பேர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் சொல்றோம்ல. ஸோ அதுக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு. பேங்க் அக்கௌண்ட்னாலே என்ன அர்த்தம், அந்த அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட்னாலே பொறுப்பு. அந்த பொறுப்பு யார் பேர்ல இருக்கு, என் பேர்ல இருக்கு, அதான் என் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி, ஒரு பாஸ் ஒரு எம்டி வந்து பொறுப்பா இருந்துக்கணும், அதான் அக்கௌண்டபிலிட்டி. செகண்ட் பாயிண்ட் என்னது, ரெஸ்பெக்ட். ஸோ ரெஸ்பெக்ட் நமக்கு தெரியும் இல்லையா, மரியாதையா நடந்துக்கணும். ஸோ ஒரு பாஸ் ஒரு ஓனர் எம்டி இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், ஆப்வியஸ்லி மரியாதையா நடந்துக்கணும். அவங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயினாலும் வேலை பார்க்குறவங்க கிட்டயும் அவர் என்ன பண்ணணும், மரியாதையா நடந்துக்கணும். அதுதான் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றது. தேர்ட் ஒன் வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்னா என்னதுன்னா, நம்ம பேசிக்கிறோம் இல்லையா, அதுதான் கம்யூனிகேஷன். இப்ப வந்து நான் வந்து நான் பேசிட்டு இருக்கேன், நான் வந்து லெசன் நடத்திட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா. சோ இது வந்து ஒரு வகையான கம்யூனிகேஷன். சோ இந்த மாதிரி அவரு வந்து நம்ம கிட்ட பேசுற விதம் எப்படி இருக்கு, எப்படி நம்ம கிட்ட அவர் வந்து உரையாடல் வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தட் இஸ் கம்யூனிகேஷன். ஃபோர்த் பாயிண்ட் என்னது, ஹானஸ்டி. ஹானஸ்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சோ ஹானஸ்டி இஸ் நத்திங் பட் உண்மையா இருக்கிறது இல்லையா. அந்த வேலைக்கு அவர் வந்து உண்மையா இருக்கிறது. இப்போ நான் வந்து எனக்கு பிசினஸே போகல, நீங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லாம, உண்மையா உள்ளது என்னவோ அந்த தொழில்ல அந்த வேலையில என்ன வேலை நடந்திருக்கோ அந்த வேலையை உண்மையை சொல்லி அவங்க எம்ப்ளாயி கிட்ட இருந்து அவங்க வேலை வாங்குறது. சோ அந்த மாதிரியான உண்மைத்தன்மை வந்து ஒரு எம்டிக்கு ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயமும் ஒரு எம்டி கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்பா நடந்துக்கணும். செகண்ட் ஒன் ரெஸ்பெக்ட், அவர் மரியாதையா இருக்கணும், மரியாதையா எல்லார்கிட்டயும் பேசணும். தேர்ட் ஒன் பாருங்க, கம்யூனிகேஷன். நான் எம்டி, நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன், நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்க எல்லாம் வேலை பார்க்கணும்னு ரொம்ப ரூடா இல்லாம நம்ம கிட்ட இந்த மாதிரி வேலை பாருங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க, இதை சரி பண்ணுங்க அப்படின்றது அந்த கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தை இருக்கணும். அது தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் ஹானஸ்டி, உண்மையா இருக்கணும். பொய் சொல்லி வேலை வாங்குறது அந்த மாதிரி இல்லாம உண்மையா நம்ம கிட்ட நடந்துக்கணும் வேலை பார்க்கறவங்க கிட்ட. சோ இந்த 4 கீவேர்ட்ஸும் ரொம்ப முக்கியம். லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பாருங்க. 9th கொஸ்டின் பாருங்க என்ன சொல்றாங்க, அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இதுவும். அதே 4 கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் should be followed in classroom. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல நம்ம பார்த்தோமா, 4 கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் followed in classroomனு பார்த்தோமா, சாரி ஸ்கூல்னு பார்த்தோமா. இப்ப பாருங்க அதே ஒரு 4 எத்திக்ஸ் வந்து கிளாஸ் ரூம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். அந்த அந்த நீங்க எழுதினாலும் எழுதலாம், இல்லைனாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ரூம் ethics are the responsibility of both the student and teacher. ஸோ இந்த இடத்துல வந்து கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஸோ கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதுனா யார் சம்பந்தப்பட்டது, கிளாஸ் ரூம்குள்ள யார் இருப்பா, ஸ்டூடெண்ட் மட்டும் இருப்பாங்களா, டீச்சரும் இருப்பாங்க, அவங்களும் கிளாஸ் ரூம்குள்ளதான் அடங்குவாங்க இல்லையா. சோ கிளாஸ் ரூம் எத்திக்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு பொதுவும், கிளாஸ் ரூம்குள்ள நியாயமா இருக்கக்கூடிய விஷயம்லாம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னால என்ன அர்த்தம், யாருக்கெல்லாம் அதை எடுத்துக்கிறாங்க, பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, யாருக்கெல்லாம் அது பொருந்தும், போத் த ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கும் அது பொருந்தும், டீச்சருக்கும் அது பொருந்தும். ஸோ இவங்க 2 பேருமே கிளாஸ் ரூம்குள்ள ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த 4 விஷயம் என்னது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரெஸ்பெக்ட். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா, அதேதான் ரெஸ்பெக்ட். டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட ரெஸ்பெக்டா மரியாதையா நடந்துக்கணும், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டும் டீச்சர்ஸ் கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், ரெஸ்பெக்ட். செகண்ட் ஒன் பாருங்க, ஈக்குவாலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்தணும் டீச்சரு. இந்த நல்லா படிக்கிறவங்கள ஒரு மாதிரி, நல்லா படிக்காதவங்கள ஒரு மாதிரி, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஈக்குவாலிட்டினா என்னது, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்திக்கிறது, அதான் ஈக்குவாலிட்டி. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, ரெஸ்பான்சிபிள் இன் லேர்னிங். ஸோ ரெஸ்பான்சிபிள் இன் லேர்னிங், ரெஸ்பான்சிபிள்னா என்னது, பொறுப்பா இருக்கணும்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பொறுப்பா இருக்கணும் எதுல, படிக்கிற விஷயத்துல. இன் லேர்னிங் அப்படின்னால என்னது, படிக்கிற விஷயம் அப்படின்னா. லேர்னிங்னா என்னது, படிக்கிறது இல்லையா, கத்துக்கிறது, அதான் லேர்னிங். ஸோ பொறுப்பா வந்து ஒரு விஷயத்த கத்துக்கணும். இது வந்து கிளாஸ் ரூம்குள்ள 2 பேருக்குமே இருக்கணும், ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டயும் இருக்கணும், ஒரு டீச்சர் கிட்டயும் இருக்கணும். ஏன்னா டீச்சர் கத்துக்கிட்டாதான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல முடியும். ஸோ ரெஸ்பான்சிபிள் இன் லேர்னிங், என்னென்னலாம் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, கோஆபரேஷன். கோஆபரேஷன் அப்படின்னால இந்த வேர்ட்லயே பாருங்க, கோஆபரேஷன் அப்படின்னால என்ன அர்த்தம், நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேட் பண்ணி போறது, விச் மீன்ஸ் ஒத்துமையா போறது. இந்த இடத்துல நம்ம அதை சொல்லலாம். சோ வந்து ஒத்துமையா போறது, நான் வந்து கோஆபரேட் பண்றேன், அவங்க சொல்ற விஷயத்த கேக்குறேன், அந்த விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றோம், அதுதான் கோஆபரேஷன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டீச்சர் வந்து சொல்றாங்க நாளைக்கு ஹோம்ஒர்க் நாளைக்கு வந்து டெஸ்ட் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா நான் வந்து அது அவங்க சொல்ற பேச்சை கேட்டு அதுக்கு நான் கோஆபரேட் பண்ணி நைட்டு போய் படிச்சுட்டு நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதணும் இல்லையா? தட் இஸ் கோஆபரேஷன். டீச்சர் சொல்றதை கேட்காம நான் பண்ண மாட்டேன் நான் படிக்கல அப்படின்னு சொல்லி நாளைக்கு வந்து டெஸ்ட்ல ஃபெயில் ஆகுறது யார் அஃபெக்ட் பண்ணும்? ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்டை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாம கோஆபரேட்டிவா இருக்கணும். ஸ்டூடெண்ட் டீச்சர் சொல்றத இவங்க கேட்கணும். அதான் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்றது. அவங்க சொல்றதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டு போறது. தட் இஸ் கோஆபரேஷன். ஸோ இந்த 4 கீவேர்ட்ஸும் முக்கியம் இந்த கொஸ்டின்ல. கிளாஸ் ரூம்குள்ள ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா ரெஸ்பெக்ட் மரியாதையா நடந்துக்கணும். ஈக்குவாலிட்டி எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்திக்கணும். தேர்ட் ஒன் ரெஸ்பான்சிபிள் இன் லேர்னிங். ரெஸ்பான்சிபிலிட்டி இன் லேர்னிங். கத்துக்கிற விஷயத்த நியாயமா கத்துக்கணும். ஃபோர்த் ஒன் கோஆபரேஷன். சொல்ற விஷயத்த கேட்டு டிசிப்ளினா நடந்துக்கணும். ஸோ இந்த 4 பாயிண்ட் முக்கியம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் 4 கோட்ஸ் அதே பேட்டர்ன்ல தான் இந்த கொஸ்டினும் இருக்கும். இதே மாதிரி ஒரு 4 கோட்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் should be followed in railway station. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நம்ம வந்து என்ன மாதிரி எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ங்கிறது ஒரு பொது இடம் இல்லையா? ஸோ பொது இடத்துக்கு போறோம்னா நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணுவோம்? யாருமே பொது இடத்துக்கு வந்து ஆரவாரமா போக மாட்டோம். டிசிப்ளின்டா அமைதியா சைலண்டா என்ன வேலைக்கு போறோமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு வருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எத்திக்ஸ் அந்த மாதிரியான நியாயமா நடந்துக்கிறது பொது இடத்துல என்ன பண்ணுவோம்? ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல் விஷயம் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போறோம்னா என்ன பண்ணணும்? should maintain hygiene and cleanliness. ஹைஜீன்னா என்னது? சுத்தமா இருக்கிறது இல்லையா? சோ சுத்தம் அப்படிங்கிறது வந்து சுகாதாரம் அப்படின்னு சொல்றோம்ல அதுதான். கிளென்லினஸ் அப்படிங்கிறது என்னது? சுத்தமா இருக்கிறது. கண்ட இடத்துல குப்பையை போடாம இன்னொருத்தருக்கு அதை வந்து டிஸ்டர்பன்ஸா இல்லாம நம்ம அந்த இடத்த நீட்டா பாத்துக்கிறது தான் should maintain hygiene and cleanliness. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, பி ஆன் டைம். ஸோ என்ன பண்ணணும்? ஆன் டைம் உள்ள இருக்கணும். இப்போ நான் 10 o'clock எனக்கு ட்ரெயின் அப்படின்னா நான் வந்து 10 o'clock முன்னாடியே போயிடணும். 9:30க்குலாம் உள்ள போயிட்டு ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா ட்ரெயின் முன்னாடி வரும் பின்னாடி வரும் அந்த டைம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கிளம்சினஸ் அப்படின்னு டு அவாய்டு கிளம்சினஸ். அவாய்ட்னா என்னது? தவிர்க்கிறது. அதான் அவாய்ட். கிளம்சினஸ்னா என்னது? கிளம்சி அப்படின்னா கசகசன்னு சொல்றோம்ல அதுதான் கிளம்சினஸ் அப்படின்னு சொல்றது. ஒரு இடத்துல நம்ம 10 மணிக்கு வர ட்ரெயினுக்கு நம்ம 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு போறோம்னா என்ன ஆகும்? அந்த இடத்துல ரொம்ப கூட்டமா இருக்கும். நம்ம போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சு நம்ம எங்கன ஏறணும், எந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறணும், எந்த இதுல எந்த பாக்ஸ்ல ஏறணும் அப்படிங்கிற நம்பர் எல்லாம் பார்த்து நம்ம ஏறணும் இல்லையா? அந்த இடத்துல என்ன ஆகும்? இந்த கூட்டத்தெல்லாம் தள்ளிட்டு நம்ம போறதுக்கு ஒரு மாதிரி நமக்கு படபடன்னு ஆகும். ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் இல்லையா? சோ அந்த இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் முக்கியமான பாயிண்டா இருக்கும். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் போறனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? 1/2 hour முன்னாடியே தான் போவோம். என்ன டைமுக்கு ட்ரெயினோ அதுக்கு 1/2 hour முன்னாடி தான் போவோம். அதை நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணணும். பி ஆன் டைம். ஸோ ஆன் டைம்ங்கிறது என்ன? ஆன் டைம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 10 மணிக்கு முன்னாடியே நம்ம போறது. ஸோ போயிட்டு என்ன அது எதுக்காக போறோம்? டு அவாய்ட் கிளம்சினஸ். அங்க இருக்கிற கூட்டத்தை அந்த மாதிரியான பதட்டத்தை கம்மி பண்ணணும். அதுதான் டு அவாய்ட் கிளம்சினஸ். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, சோசியலி ரெஸ்பான்சிபிள். சோசியல் அப்படிங்கிறது என்னன்னா பொது. அப்படி அதுதான் சோசியல் அப்படின்னு சொல்லுது. பொதுவெளி அப்படின்றதுதான் சோசியல். சோசியலி ரெஸ்பான்சிபிள். ரெஸ்பான்சிபிள்னா என்னது? பொறுப்பா இருக்கிறது இல்லையா? சோ பொதுவா ஒரு பொது இடத்துக்கு போறோம்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ரெஸ்பான்சிபிளா பொறுப்பா நடந்துக்கணும். அங்க பொறுப்பு இல்லாம நம்ம அங்க போய் அங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு தான் போகணும், இதுலதான் ஏறணும் அப்படின்னா நம்ம அதுலதான் போகணும். அதான் ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறது. இல்ல நான் வந்து இப்படி போக மாட்டேன், நான் அப்படிதான் போவேன், கிராஸா தான் போவேன், கீழே ட்ராக்ல இறங்கி கிராஸ் பண்ணி போவோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணாம மேல பிரிட்ஜஸ்ல ஏறி போகணும், இல்ல வந்து சப்வேல இறங்கி போகணும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம நம்ம இஷ்டத்துக்கு இறங்கி ரயில்வே ட்ராக்ல இறங்கி போக முடியாது இல்லையா? சோ அந்த மாதிரி சோசியலி நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு பொது இடத்துல பொது வெளியில இருக்கிறப்போ அந்த சூழ்நிலைக்கு என்ன மாதிரி நடந்துக்கணுமோ அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, அவேர் ஆஃப் ரூல்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரூல்ஸை பத்தி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு எத்திக்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் போறோம்னாலே இந்த மாதிரி வந்து நம்ம ரோட வந்து ரயில்வே கிராசிங் வந்து ரயில்வே ட்ராக்ல இறங்கி குதிச்சு கிராஸ் பண்ணக்கூடாது. சப்வேல போய் தான் கிராஸ் பண்ணணும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து இன்னொரு பிளாட்ஃபார்முக்கு. அதே மாதிரி ட்ரெயின் வந்து எந்த டைம்ல எங்க நிற்கும், டிக்கெட் எடுக்காம நம்ம வந்து ட்ரெயின்ல ஏறக்கூடாது. இல்ல வந்து நம்மள ட்ரெயின் ஏத்தி விட வராங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காம வந்து உள்ள வரக்கூடாது. இந்த மாதிரியான பேசிக் ரூல்ஸ் எல்லாமே ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன இருக்கோ அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப பெருசா இல்ல. ஆனா டெய்லி நம்ம போறோம் அப்படின்னா அந்த அந்த விஷயத்த நம்ம கடக்கிறப்போ அதெல்லாம் என்னெல்லாம் ரூல்ஸ்ல பண்ணணுமோ அதை யாரையும் ஏமாத்தாம நியாயமா நடந்துக்கணும். ஸோ அதுதான் அவேர் ஆஃப் ரூல்ஸ் இன் ரயில்வே ஸ்டேஷன். அவேர்னா என்னதுன்னா விழிப்புணர்வு. ஒரு விஷயத்த பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் அவேர். நமக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு இதுதான் அவேர். அவேர் ஆஃப் ரூல்ஸ் இன் ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்கோ அதை பத்தின தெளிவு வந்து நமக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். இப்ப இந்த மொத்த கொஸ்டின், இந்த 10 கொஸ்டின்ஸ் தான் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. சோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த இந்த லெசன்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இது நீங்க எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 கோட்ஸ், 2 கோட்ஸ், எத்திக்கல் பிஹேவியர் எப்படி இருக்கணும், ரயில்வே ஸ்டேஷன்ல, ஸ்கூல்ல, இல்ல ஒரு ஸ்டூடெண்டா எப்படி இருக்கணும், அந்த மாதிரி விஷயம் தான் உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஜென்ரலா இருக்கிறது தான். கொஞ்சம் இதை வந்து ரொம்பலாம் இதுக்கு சிரமப்பட்டு இது பண்ண வேண்டியது இல்லை. அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி, ஹானஸ்டி, இந்த மாதிரியான ஒரு அந்த 10 வேர்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அதுதான் வந்து பொதுவெளியில இருக்கிற எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுறது இல்லையா. ஸோ அதை நீங்க வந்து எல்லா கொஸ்டின்ஸுக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கீவேர்ட்ஸை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க அதை போட்டு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இது மூலமா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சா? கிளாரிட்டி இருக்கா? எனி டவுட்ஸ்? ஏன் டவுட் இருந்தா கேட்கலாம். கீவேர்ட்ஸ்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னா நீங்க வந்து இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கீவேர்டுங்கிறது இந்த வார்த்தை அப்படின்னு அதுதான் அதோட அர்த்தம். கீவேர்டோட அர்த்தமே வந்து ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை வந்து அந்த ஆன்சர்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். சாரி, மார்க்ஸ் கிடைக்கும் அந்த ஆன்சர்ல. இப்ப இந்த இதுலயே பாருங்களேன், 4 கோட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமான பாயிண்ட், முக்கியமான வார்த்தை என்னவோ ஹைஜீன் அப்படிங்கிற வார்த்தை முக்கியம். அப்புறம் வந்து அவாய்டு கிளம்சினஸ்ங்கிற வார்த்தை முக்கியம். அப்புறம் சோசியல் ரெஸ்பான்சிபிள்ங்கிற வார்த்தை முக்கியம். சோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சென்டென்ஸா இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மாதிரியா மேம்? எனக்குன்னு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்னு ஆமா சொல்லுவாங்கல்ல அந்த ஆமா மாதிரி. எக்ஸாக்ட்லி ஆ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கெட் த மார்க்ஸ். அந்த சென்டென்ஸ் தான் நீங்க கரெக்டா எழுதணும் அப்படிங்கறது இல்ல. இந்த வார்த்தை முக்கியமா இருக்கணும். சென்டென்ஸ்ங்கிறது செகண்டரி. சென்டென்ஸையும் பார்ப்பாங்க, அது செகண்டரி. ஆனா முக்கியமா இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஈஸியா கிடைக்கும். ஸோ அந்த வார்த்தையை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே ஃபைன். ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். சரி மேம், சரி. ஓகே, ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் த கிளாஸ். தேங்க்யூ. மேம், ஹலோ சொல்லுங்க மேம், இது ஒர்க் ஷீட் மாதிரியா மேம்? ஹலோ, புரியலடா, திருப்பி இது சொல்றீங்களா? இது ஒர்க் ஷீட் மாதிரியா மேம்? இந்த ஃபர்ஸ்ட் லெசன் இது 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 வந்து கொஸ்டின் பேப்பர். ஆக்சுவலி இது கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின். மாடல் உங்களுக்கு. ஓ, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் லெசன்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ரா. 2024 2025 இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம், ஏப்ரல் மாசம் நடந்தது. அப்புறம் இதுக்கு முன்னாடி அக்டோபர்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம், ஹோம் சயின்ஸ் எக்ஸாம்ஸ்ல இருந்து உங்களுக்கு எடுத்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்ப பிராக்டிகல்ஸ் கைடுன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஆமா அதுல ஒரு 10 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணுதான் கேட்பாங்களா? ஆமா, அதுல இருந்து எனிதான் வரும். ஆனா நீங்க எனி ஒன்னா? 10யுமே தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகே. ஓகே, சரிங்க மேம், தேங்க்யூ. அஸ்ஸலாமு ஓகே, அலைக்கும். தேங்க்யூ. மேம் சொல்லுங்கடா.
மேம் அசைன்மெண்ட் கொடுக்கல இந்த இதுக்கு இன்டர்னல் கொஸ்டின் ஷேர் பண்ணிருக்கீங்களா மேம்? ஆமாடா. கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கோம் மேம். கேட்கல. அசைன்மெண்ட் உண்டா மேம் ஹோம் சயின்ஸுக்கு? வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரி ஓகே மேம். மேம் வாய்ஸ் கேக்குதாடா? மேம் அவங்க அசைன்மெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க மேம். நானும் அதான் கேட்க வந்தேன். இந்த இந்த லெசன் ஹோம்ஒர்க் சொல்றீங்களா? இல்ல, ஏற்கனவே அசைன்மெண்ட் போட்டிருந்தீங்களே அதுக்கு இது பண்ணணுமா அப்படின்னு கேட்கணும். ஆமாடா, நம்ம அடுத்த லெசன் பாக்குறோம்ல, அதுக்கு அசைன்மெண்ட் போட்டுக்கலாம். நீங்க 2 அசைன்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துருக்கீங்க மேம். கேக்குதா? கேக்குது மேம். ஃபைன். ஓகே ஓகே, அடுத்த நீங்க கிளாஸ்ல ஏற்கனவே பாப்போம். 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்கீங்க மேம். ஓகே. தேங்க் யூ. ஓகே மேம். தேங்க்யூ மேம்.